வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பார்க்க போறோம்னா டிஎன்இ சேவா. டிஎன்இ சேவையில் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ஓபிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பிரச்சனையோ இல்லை பாஸ்வேர்ட் பிரச்சனையோ நம்ம ஃபர்கெட் ஆகிருந்தோம் மறந்துருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபர்கெட் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டில் போட்டு ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அது மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி அதை நம்ம கொடுத்து நமக்கான ஐடி பாஸ்வேர்டு என்ன மறந்துட்டோம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் உள்ள சில டிஃபிகல்ட்டியில் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியில் பார்த்தீங்கன்னா 2 கேன் நம்பர் வந்து நான் சேவ் பண்ணி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். ஒன்று என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள கேன் நம்பர், இன்னொன்று என் பொண்ணுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு கேன் நம்பர். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நான் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய ஆன்லைனில் அப்ளை பண்ணி என்னுடைய கேன் நம்பர் மூலிமா, என்னுடைய பொண்ணுடைய கேன் நம்பர் மூலிமா. ஒரு லாகின் அக்கௌண்ட்டில் 2 கேன் நம்பர் தான் ஆத்தரைஸ்டு இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ் படி. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ப்ரொசீஜரில் தான் இருக்குது. ஏற்கனவே பெண்டிங் அப்ளிகேஷனும் எனக்கு எதுவும் பெண்டிங்கில் இல்லை சர்டிஃபிகேட்ஸும் நான் அப்ளை பண்ணதெல்லாம் வாங்கியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் புதுசாக ஒரு ஓபிசி அப்ளை பண்ணலான்னு போகையில் இந்த மாதிரி எரர் வருது. யுவர் அட்ரஸ் காட் அப்டேட்டட், ப்ளீஸ் அப்டேட் யுவர் கேன், அந்த மாதிரி எரர் வருது. இந்த மாதிரி காமன் எரர் எல்லாரும் இப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க. இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும் பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் எடிட் கேன் டீட்டெயில்ஸில் போய் உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அது எடிட் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க இல்லை சேவஸ் கொடுத்தீங்க அப்டேட், அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா கூட அதில் என்ன காமிக்கணும், நாட் மோர் தேன் 2 கேன் வந்து அப்டேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி எரர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சரியாகலை, கண்டினியூவாக வந்து எரர் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு ஐடியில் வந்து 2 கேனுக்கு மேலே வந்து அப்டேட் பண்ண முடியாது, அப்டேட் ஆகாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, நாட் மோர் தேன் 2 கேன் வந்து ரிஜிஸ்டர் ஆகாதுன்ற மாதிரி மெசேஜ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணுறது ரிப்பீட்டடாக வரனால நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியாது. இப்போ இருக்கிற இந்த சைட்டுடைய அப்டேட் படி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி எரர் வரும் பட்சத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு போட்டு டோல் ஃப்ரீ நம்பர் தெரியுங்களா, 1800425600. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய கோரி என்னன்றதை சொல்லலாம். தமிழில் பேசுவாங்க, நல்லா தான் டீட்டெயிலாம் கேட்டுக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதாவது நம்ம எது சம்மந்தமான அப்டேட் அங்கே கோரியில் வருது அப்படின்றத கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அவங்க ஐடி செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக என்ன நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா, உங்கள் இசேவை மையத்தில் போய் உங்களுடைய கேன் நம்பரை நீங்கள் அட்ரஸ், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் இகேஒய்சி மாதிரி நீங்கள் இசேவை மையத்தில் போய் உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக சரியாயிரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஒன்று அப்படி இல்லை சார் என்னால் போக முடியல, நான் ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கேன் அப்படின்னா இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா மெயில் ஐடி, tnEseva@tn.gov.in, அந்த மெயில் ஐடிக்கு நம்மளுடைய கொரிய மெயில் பண்ணணும். நான் என்னென்ன மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறேன், என்னால் ஃபர்தராக எந்த சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ண முடியல, எனக்கு இந்த எரர் வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ண சொல்லி மறுபடியும் வந்துட்டே இருக்குது. பட் அப்டேட் பண்ணாலும் நாட் மோர் தேன் 2 கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அதுக்கான எரரும் திரும்ப ரிப்பீட்டடாக வருதுன்ற மாதிரி நம்மளுடைய கொரிய சொல்லி நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம அட்டாச் பண்ணி அட்ரஸ் அப்டேட் பண்ணக்கூடிய அட்ரஸையும் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணி அந்த அட்ரஸுக்கையும் நம்ம டைப் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் வருமானா கண்டிப்பாக வராது. நீங்கள் திரும்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எரர் வராமல் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடும். அதுவே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்கிறதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபர்தர் அப்டேட்டுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.